10 நாட்களாகவே ஒவ்வொரு அறிவிப்புமே புது புது அறிவிப்பாக கொடுக்குறாங்க. அதாவது மக்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும். பொங்கல் தொகுப்பு கூட 3000 ரூபாய் 3 வருஷமா கொடுக்காம இந்த வருஷம் தான் கொடுத்தாங்க. அதே போல தான் இப்போ 5000 ரூபாங்கிறது கூட அதை தான் நாங்களும் கேட்குறோம். 4 வருஷமா கோடை காலம் வரவே இல்லையா மக்களுக்கு? ஆட்சி முடிய போகுதுன்ட்டு ஆட்சி முடிஞ்சா கூட இப்போ நீங்க தானே சொல்றீங்க நான் வந்துட்டு 200 தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நம்பிக்கை இருக்கிறவங்க எதுக்கு முன்னாடியே கொடுக்குறீங்க? எப்பயுமே இவங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க. இப்போ ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி அடிச்சிட்டாங்க பாருங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்னா 5000 ரூபாய் இவங்க சொந்த பணத்தை எடுத்து கொடுக்கணும். கவர்மெண்ட் கஜானால இருந்து எடுத்து கொடுக்கும்போது அப்ப என்னவோ இவங்க சொந்த பணத்தை கொடுக்க வேண்டிய வேலை இருக்காது. இது எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்னு முன்னாடியே கொடுத்தா அது பேர் ஓட்டுக்கு பணமா தான் கருதப்படும். ஏன் இத்தனை வருஷமா கொடுக்கலன்னு கேக்குறேன். அதான் சார் ஆட்சி முடிய போகுது இல்ல சார். நீங்க தானே சார் சொல்றீங்க அடுத்தது நாங்க தான் ஆட்சி அமைப்போம் 200க்கு 234 200 தொகுதி நாங்க அடிப்போம் நீங்க சொல்லிட்டு முன்னாடியே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பெண்களுடைய பாலியல் பலாத்காரமாக இருக்கட்டும், கட்ட பஞ்சாயத்தாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், இதை மறைப்பதற்காகத்தான் இந்த 5000 ரூபாய் கொடுக்குறான். மக்கள் மறந்துடுவான். அமைதியா இருக்கிறாங்களோ அதே போலதான் மக்களும் இந்த 5000 ரூபாய் கொடுத்தவொடனே இதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைச்சு அவர் நினைக்கிறார். கண்டிப்பாக இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ கொடுக்கறதுக்கு பதிலாக இப்ப கொடுத்துருக்காங்க, மக்களை குஷிப்படுத்துறாங்க. ஏன்னா இப்போ சி கேட்டகரி பீப்புள் உங்களுக்கு தெரியும், இந்த பணம்னு ஒன்று வந்துச்சுன்னா மறந்துடுவாங்க. நீங்க 5000 ரூபாய் நீங்க இவங்க கையில கொடுத்துருவாங்க. அந்த 5000 ரூபாய் எங்க அடிப்பீங்க? நீங்க டாஸ்மாக்ல அடிப்பீங்க. அந்த 5000 ரூபாய் நீங்க ஒரு குவார்ட்டருக்கு 250 ரூபாய் ஒருத்தன் ஒரு நாளைக்கு ஒரு குவார்ட்டர் குடிக்கிறானா ஒரு மாசத்துக்கு 7500 ரூபாய். அவங்ககிட்ட 5000 நீ கொடுத்துட்டு 7500 ரூபாய் வீட்டுக்காரன் பாக்கெட்ல இருந்து நீ எடுக்கிற. பொண்டாட்டி கிட்ட 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, புருஷன் கிட்ட இருந்து 7500 ரூபாய் நீ எடுக்கிற. நிதி இப்ப மட்டும் நிதி எங்க மொப்பம் வீட்டு சொத்து கொடுக்குறீங்களா? இது கலைஞர் அப்பா வீட்டு சொத்தா இல்ல உங்க அப்பா வீட்டு சொத்தா? கொஞ்சம் வார்த்தைகளை இவங்களும் அப்படிதானங்க பேசுறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு கேட்கறாங்க. இது இன்னைக்கு ஏங்க வரவு வைக்கிற வரைக்கும் யாருன்னா தெரியுமா? இன்னைக்கு காலையில 5000 ரூபாய் வரவு வைக்கிற வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? முன்னாடி எதாவது அறிவிச்சிங்களா? ஏதாவது சொன்னீங்களா? சொல்லல. அப்ப நீங்க திடீர்னு அறிவிச்சிட்டு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா அப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யாரு இருக்கா? அப்போ முடிவெடுக்கிற இடத்துல ஸ்டாலின் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு பேக் போன் ஏதோ ஒரு கம்பெனி அவருக்கு ஒர்க் பண்ணுது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் செய்தி தொடர்பாளரான திரு சதீஷ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் 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 சார், தற்பொழுது மகளிர் உரிமை தொகை கோடை காலத்துக்கு உண்டான சிறப்பு தொகையும் சேர்த்து கிட்டத்தட்ட 3000 ரூபாய் முன்தொகையா கொடுத்திருக்காங்க. முதல்வர் அவர்கள் பேசும்போது ஒரு வரலாற்று ஒரு நிகழ்வு அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காரு. அவங்க சைட்லேருந்து கிளியர் கட்டாக சொல்றது அப்படிங்கிறது என்னன்னா, இத்தனை வருஷமா கோடை காலம் வந்திருக்கு, அப்பெல்லாம் முன்தொகை கொடுக்கல, இப்போ ஏன் முன்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சியினர் விமர்சனம் எழுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஒரு சில பேர் அரசே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மே மாதத்தோட ஆட்சி காலம் முடியுது அப்படிங்கிறதுனால தான் முன்தொகை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்புகள்? இந்த ஒரு வாரமாக 10 நாட்களாகவே ஒவ்வொரு அறிவிப்புமே புது புது அறிவிப்பாக கொடுக்குறாங்க. அதாவது மக்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும். பொங்கல் தொகுப்பு கூட 3000 ரூபாய் 3 வருஷமா கொடுக்காம இந்த வருஷம் தான் கொடுத்தாங்க. அதே போல தான் இப்போ 5000 ரூபாங்கிறது கூட அதை தான் நாங்களும் கேட்குறோம். 4 வருஷமா கோடை காலம் வரவே இல்லையா மக்களுக்கு? ஆட்சி முடிய போகுதுன்ட்டு ஆட்சி முடிஞ்சா கூட இப்போ நீங்க தானே சொல்றீங்க நான் 200 தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நம்பிக்கை இருக்கிறவங்க எதுக்கு முன்னாடியே கொடுக்குறீங்க? நீங்க ஏங்க மேடைக்கு மேடை ஸ்டாலின் என்ன சொல்றாரு, உதயநிதி என்ன சொல்றாரு, 200 சீட் நாங்கள் வின் பண்ணுவோம், மக்கள் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லயும் ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸ்டாலின் தான் வேட்பாளர், 200 தொகுதிக்குமே ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவு உங்களுக்கு இது இருக்கும்போது, நம்பிக்கை இருக்கும்போது ஏன் நீங்க முன்கூட்டியே கொடுக்குறீங்க? எப்பயும் போல கொடுக்க வேண்டியதானே. அப்போ முன்கூட்டியே கொடுப்பதற்கு காரணம் என்ன? அப்போ இவங்க தோத்துருவாங்கன்ற ஒரு பயம் வந்துருச்சு. இன்னொன்று, இந்த எப்பயுமே இவங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க. இப்போ ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி அடிச்சிட்டாங்க பாருங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்னா 5000 ரூபாய் இவங்க சொந்த பணத்தை எடுத்து கொடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் கஜானா ஏற்கனவே கடனில் இருக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் கஜானால இருந்து எடுத்து கொடுக்கும்போது அப்போ என்னவோ இவங்க சொந்த பணத்தை கொடுக்க வேண்டிய வேலை இருக்காது. இல்லை சார், இப்போ இது உரிமை தொகை, இதை எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்னு முன்னாடியே கொடுத்தா அது பேர் ஓட்டுக்கு பணமாக தான் கருதப்படும். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் இத்தனை வருஷமா கொடுக்கலன்னு கேட்குறேன். அதான் சார் ஆட்சி முடிய போகுது இல்லை சார். நீங்க தானே சார் சொல்றீங்க அடுத்தது நாங்க தான் ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு 200க்கு 234 200 தொகுதி நாங்க அடிப்போம் நீங்க சொல்லிட்டு முன்னாடியே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த கணக்குக்குள்ள வந்தா கூட சரி, நம்ம முன்னாடியே கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, கொடுத்துடலாமே, இப்ப கொடுத்துட்டு அடுத்த ஆட்சி காலத்துல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஐடியா இருக்கும்ல. எப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போ 3 மாசம் வர்றாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இப்போ அடுத்த மாசம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 2 மாசம் அந்த மகளிர், இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ 5000 நீங்க கொடுத்துட்டீங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த காசை மாசம் 5000 ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருப்பானா இல்ல செலவு பண்ணிடுவானா? செலவுகள் இருக்கு. அப்ப அந்த ஒரு 1000 ரூபாய் வரும்னு ஒருத்தன் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு வச்சிருப்பான்ல, அப்ப அவன் என்ன பண்ணுவான்?
இது அவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும், மக்களுக்கு இது நன்மை பயக்காது. ஏன்னா இது பண்டிகை காலமும் கிடையாது, நீ கொடுக்கறதுக்கு இது பண்டிகை காலம் கிடையாது, இது ஒரு நார்மலான காலம். இந்த காலத்துல இந்த பைசா கொடுத்து என்ன பண்ண போறீங்க? இதே நீ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல, இதே நீங்க ஒரு தீபாவளி வரும்போதோ, ஒரு ரம்ஜான் வரும்போதோ, ஒரு கிறிஸ்மஸ் வரும்போதோ, இல்ல இப்போ பொங்கல் வந்ததோ, அந்த டைம்ல கூட நீங்க இந்த பெரிய தொகையை கொடுத்துருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ ஸ்கூலும் முடிய போகுது இல்லையா? இப்ப அவங்க ஃபீஸ் கட்டுற வேலையும் கிடையாது. அப்ப இந்த 5000 அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்குமே பயன்படாது சார். சம்மர்ல எல்லாரும் குடும்பங்களா இருக்கிறவங்க வெளியில போவாங்க, சுற்றுலா போவாங்க. அதுக்கு சம்மர் வந்துட்டு உங்களுக்கு மே மாசம் தான் சார். மே மாசமா நீங்க உங்களுக்கு கொடுக்க போறதில்ல. மே மாசம் வரைக்கும் நீங்க முன்னாடி கொடுத்துறீங்க. கொடுத்துற பிறகு அந்த பணம் உண்மையிலேயே சொல்றேன் அவங்களுக்கு வீணாகத்தான் போகும் தவிர அந்த பணத்தினால அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. எந்த ஒரு பயனுமே இல்லாத ஒரு பணத்தை கொடுத்து என்ன பண்ண போறீங்க நீங்க? அதாவது இன்னொன்னு சொல்றாரு, கொடுப்பதை தடுக்கிறார்கள்னு. எந்த எதிர்கட்சியுமே மக்களுக்கு கொடுக்கறதை தடுக்கிறதே கிடையாது. எந்த திட்டமாக இருந்தாலும் சரி அதை தடுப்பது கிடையாது. அது ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாராக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், மக்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நன்மை கொடுக்குதுன்னா இப்ப 5000 கொடுக்குறது எனக்கு சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லு. அது நோக்கம் என்ன? அது நோக்கம் என்ன? அப்ப நீ உன்னோட சுயநலத்திற்காக அப்போ கொடுக்க வேண்டிய காசு இப்பயே கொடுக்குறீங்கன்றதுதான் எங்களுடைய வாதம். ஏன் நீங்க இப்ப கொடுக்குறீங்க? இப்போ இன்னைக்கு காலையில கூட 32,700 கோடிக்கு வந்துட்டு அவர் வந்து அடிக்கல் நாட்டி இருக்கிறார். 15 தொழிற்சாலைகள் நாங்க வந்து புதுசா உள்ள கொண்டு வர போறோம். இது வரைக்கும் 4 வருஷத்துல என்ன தொழிற்சாலை உள்ள வந்திருக்கு? சார் எப்போ வந்தாலும் நல்லதுதானே சார். எப்ப வந்திருக்குன்னு கேக்குறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்றீங்க? 4 வருஷமா நிறைய நாங்க வந்துட்டு அடிக்கல் நாட்டி இருக்கிறீங்க. எத்தனை அடிக்கல் நாட்டப்பட்டு, எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? எல்லாமே 110 விதியின் கீழே உங்களுக்கு வந்துட்டு அறிக்கையா தானே வருது. இங்க உட்காந்து ரிமோட் மூலம் திறக்கிறீங்க. எம்ச கேள்வி கேட்டீங்கல்ல நீங்க. இப்ப நீங்க உருவாக்கின ஒரு தொழிற்சாலையின் பேரை சொல்லுங்க, நீங்க உருவாக்கின ஏதாவது ஒரு சிப்காட்டோட பேரை சொல்லுங்க, அங்க இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தோம்னு சொல்லுங்க. எல்லாமே அறிக்கையா தானே இருக்கு. எல்லாமே அறிக்கையா தானே இருக்கு. இன்னைக்கு வேலை இல்லா திண்டாட்டம் இந்தியாவிலே அதிகமா எங்க இருக்குன்னு கேட்டா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்த உரிமை தொகை விஷயத்துக்கு வருவோம். இந்த உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் கொடுத்த நோக்கம் அப்படிங்கிறது எலெக்ஷன் பணமா தான் உரிமை தொகையை கொடுத்திருக்காங்களா? கண்டிப்பாக இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ கொடுக்கறதுக்கு பதிலாக இப்ப கொடுத்துருக்காங்க, மக்களை குஷிப்படுத்துறாங்க. ஏன்னா இந்த பணத்தை இப்போ பணம் வந்து இப்போ சி கேட்டகரி பீப்புள்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பணம் ஒன்று வந்துச்சுன்னா மறந்துடுவாங்க. மக்களுக்கு மறதி ஜாஸ்தி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தெரியும் கிட்டத்தட்ட 34,780 சிறுமிகள் கர்ப்பமாயிருக்காங்க. எவ்வளோ சிறுமிகள் தரவு இருக்கு என்கிட்ட. சிறுமிகள் கர்ப்பமாயிருக்காங்க. இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப அவங்களுக்கு மேல் படிப்பு இல்ல, அவங்களுக்கு மேல் படிப்பு இல்ல, அவங்களுக்கு மேல் படிப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்ப எந்த விதத்துல அவங்க வந்துட்டு சிறுமிகள் வந்துட்டு எந்த விதத்துல சிறுமிகள் வந்துட்டு அப்ப இங்க அப்ப படிக்க வேண்டிய சிறுமிகள், மேல் படிப்பு படிக்க வேண்டிய சிறுமிகள் ஏன் கர்ப்பமா வர்றாங்க? எதனால அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து கீழே போகுது? அப்ப அவங்களுடைய எதிர்காலம் என்ன? இதுல இந்த 34,000 சிறுமிகள்ல எவ்வளவு பேர் டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கை மட்டும் பாழா போனது காரணம் இந்த திராவிட மாடல் அரசு தானே. இவர் சொல்றாரு 15,600 கோடிக்கு நீங்க அங்க போதைப் பொருளை வந்துட்டு குஜராத்ல பிடிச்சாங்க, அப்ப அங்க போதைப் பொருள் நடமாட்டமா இங்க போதைப் பொருள் நடமாட்டமான்னு கேட்கிறாரு. இதை சொல்வதற்கு நான் கூசவில்லையான்னு பிரதமர் கேட்கிறாரு. அங்க 15,600 கோடிக்கு பிடிச்சிருக்கிறாங்க. எங்க அங்க பிடிச்சிருக்காங்க, அந்த போதைப் பொருளை பரவாம தடுத்திருக்கிறாங்க. இந்த 4 வருஷத்துல எத்தனை கோடிக்கு நீங்க போதைப் பொருளை பிடிச்சிங்க சொல்லுங்க? பிடிச்சிருந்தா பரவி இருக்காது இல்லையா? பிடிச்சிருந்தா பரவி இருக்காது இல்லையா? அப்ப நீங்க காரணம் சொல்லுங்க. அப்ப நீங்க ஒண்ணு கூட இங்க பிடிக்கல. இங்க பிடிக்காத விளைவு தான் இந்த பிரச்சனை. குஜராத்ல பிடிச்சிருக்காங்க 15,600 கோடி, துறைமுகத்திலே பிடிச்சது விளைவு. அங்க போதைப் பொருள் நடமாட்டம் இல்ல, இங்க போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கு. இதான் விஷயம். ஓகே சார், இது வழக்கமா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை மறைப்பதற்காக தான் சார் இந்த 5,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்ற. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பெண்களுடைய பாலியல் பலாத்காரமாக இருக்கட்டும், கட்ட பஞ்சாயத்தாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், இதை மறைப்பதற்காகத்தான் இந்த 5,000 ரூபாய் கொடுக்குறான். மக்கள் மறந்துடுவான். இவன் என்ன எப்படி வந்துட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுக என்ன பண்ணாலும் வந்துட்டு அமைதியா இருக்கிறாங்களோ அதே போலதான் மக்களும் இந்த 5,000 ரூபாய் கொடுத்தவொன்னு இதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைச்சு அவர் நினைக்கிறார். ஆனா இதுவரைக்கும் இருந்ததை விட திமுக இதுவரைக்கும் இருந்ததை விட மோசமான ஆட்சி இந்த ஆட்சி. அதனால மக்கள் எப்போதும் மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு 5,000 ரூபாய் நீங்க இவங்க கையில கொடுத்துருவாங்க. அந்த 5,000 ரூபாய் எங்க எடுப்பீங்க? நீங்க டாஸ்மாக்ல எடுப்பீங்க. அந்த 5,000 ரூபாய் நீங்க ஒரு குவார்ட்டருக்கு 250 ரூபா. ஒருத்தன் ஒரு நாளைக்கு ஒரு குவார்ட்டர் குடிக்கிறான்னா ஒரு மாசத்துக்கு 7,500 ரூபா. அவங்ககிட்ட 5,000 நீ கொடுத்துட்டு 7,500 ரூபா வீட்டுக்காரன் பாக்கெட்ல இருந்து நீ எடுக்கிற. பொண்டாட்டி கிட்ட 5,000 ரூபாய் கொடுக்குறீங்க, புருஷன் கிட்ட இருந்து 7,500 ரூபாய் நீ எடுக்கிற. இப்போ நீங்க 5,000 அறிவிச்சிட்டீங்க, தப்பி தவறி கடவுளுக்கு இருபது ஜெயிக்க கூடாது. ஜெயிச்சுட்டா நீ திரும்ப கரண்ட் பில் எவ்வளவு கட்டுவும் தெரியாது, எதுல போய் இந்த காசு ஏற்று வந்து தெரியாது. எனக்கு ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். இப்போ இதுக்கு திரும்ப நீங்க இதை கொடுக்குறீங்க. இந்த காசு ஏற்கனவே நீங்க நிதி சுமையில இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ 5,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு இல்ல ஆட்சிக்கு வரலாம், அடுத்து வரவன் கஷ்டப்படணும் பட மாட்டானா? அப்ப என்ன பண்ணுவான்? இல்ல அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் கஷ்டப்படுவான். விஜய் வந்தாலும் யார் வந்தாலுமே நிதி சுமை அதிகமாக தான் இருக்கு. 9 லட்சம் கோடி திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? கடனை வாங்கி தான் கொடுப்பா. அப்போ மீண்டும் 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 தமிழக மக்களை கடனாளியாக தான் ஆக்க பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து இதற்கு எவ்வளோ கடன் அடைச்சிங்க சொல்லுங்க? 4,5 கோடி ரூபாய், 4,5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாங்க அதிமுக. அதில் எவ்வளோ கடன் அடைச்சிங்க? அதுக்கப்புறம் நீங்கள் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. இதில் எவ்வளோ கடன் அடைச்சிங்க? கடன் அடைச்சிருந்தா என் கடன் ஏறப்போகுது.
அப்ப கடனை அடைக்கவில்லை. எந்த துறை லாபத்துல இயங்குது சொல்லுங்க? போக்குவரத்து துறை லாபத்துல இயங்குதா? இல்ல சார், மின்சாரத்துறை லாபத்துல இயங்குதா? 5000க்கு பின்னாடி ஏன் இவ்வளவு இழுக்குறீங்க சார்? இப்போ துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற முடியலன்னு சொன்னாங்க. எங்களுக்கு நிதி சுமை இருக்கு, எங்கிட்ட நிதி இல்லை. ஆசிரியர்கள் ஒரே மாதிரி எங்களுக்கு ஓய்வூதியம் நீங்க ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்கலன்னு போராடினாங்க. இது வரைக்கும் அவங்க போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் கொடுக்கல? ஏன்னா நிதி இப்போ மட்டும் உங்களுக்கு நிதி எங்கே வந்துச்சு? ஒப்பம் வீட்டு சொத்து கொடுக்குறீங்களா? இது நான் கலைஞர் அப்பா வீட்டு சொத்தா இல்லை உங்க அப்பா வீட்டு சொத்தா? கொஞ்சம் வார்த்தைகளை இவங்களும் அப்படிதானங்க பேசுறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்காம எவ்வளவு கேவலமா எவ்வளவு கொச்சையா பேசுறாங்க இவங்க கட்சிக்காரங்களா. அப்ப இவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு கேட்கறாங்க. நீங்க மரியாதை கொடுத்தா நாங்களும் மரியாதை கொடுத்து பேசுவோம். எங்க கட்சியில இருக்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தி போல, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி போல 1000 கிருஷ்ணமூர்த்தி எங்க கட்சியில் இருக்கிறான். நாங்க அவங்க வாயை அடக்கி வச்சிருக்கிறோம், அவங்க கைகளை அடக்கி வச்சிருக்கிறோம். உங்களை விட 100 மடங்கு எங்களுக்கு பேச தெரியும், ஆபாசமாவும் பேச தெரியும், அருவருக்கத்தக்கவும் பேச தெரியும். எங்க கட்சி எங்களை அப்படி வளர்க்கல, அதனால நாங்கள் அமைதியா இருக்கிறோம். அதை நீங்க காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பிரதமரையோ அமித்ஷாவையோ மோசமான வார்த்தைகளால் அவங்க பேச்சாளர் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு தலைமை பொறுப்புல கண்ட்ரோல் பண்ணணும். எங்க கட்சியில் அதை சொல்லி தருவாங்க. இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, இப்படிதான் பேசணும்னு எங்களுக்கு பயிற்சி பட்டறை வச்சு சொல்லி தருவாங்க. கண்ணியமாக பேசணும். டிபேட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் கண்ணியமா பேசணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்களா? எத்தனை தடவை சஸ்பெண்ட் ஆயிருக்காரு அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர்? எத்தனை தடவை திரும்ப திரும்ப கட்சியில் சேர்த்து நீங்க பேச வைக்கிறீங்களா? ஆபாசமா பேச வைக்கிறீங்களா? தவறுகளை திருத்திக்கிட்டு மறுபடியும் கட்சியில் திரும்ப அப்படித்தானே பேசுறாரு. கடைசியா பேசும்போது கூட அப்படித்தானே பேசிருக்காரு, ஆபாசமா தான் பேசியிருக்காரு. சரி, அவருக்கு அதே விடுவோம். இந்த சைடு இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிற இதுதான் காரணங்கிறேன். அப்ப அவங்களுடைய தப்புகளை மறைப்பதற்காக இந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் மறந்துடுவாங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு. இது ஓட்டா ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஒன்னே நம்ம பேசிக்கா சொல்றோம் சார். இல்ல அதுக்காக தானே எல்லாம் நடக்குது. 90 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. 37 லட்சம் பேர் தான் திரும்ப கொடுத்துருக்குறாங்க. என்னது? அவங்களுடைய சான்றிதழை கொடுத்துருக்குறாங்க. மீதி கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவங்களாம் யார்? எதுக்கு கொடுக்கல? யாராச்சும் என்னைக்கு நம்ம பேசணுமா? ஏன் கொடுக்கல? அவங்களாம் யார்? சி ஓட்டர்ஸ். அவங்க எல்லாருமே சி ஓட்டர்ஸ். அந்த சி ஓட்டர்ஸ்லாம் யார்? திமுக ஓட்டு போடுறவங்க. முக்கவாசி உங்களுக்கு சி ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஓட்டு போகிறவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க. ஏபிலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்டிஏ கூட்டணி ஓட்டு போட, அதெல்லாம் 100% என்டிஏ கூட்டணிக்கு போயிடும். இந்த சி கேட்டகரி மட்டும்தான். ஏன்னாக்கா அவங்களுக்கு சரியான படிப்பறிவு இருக்காது, சரியான ஒரு புரிதல் இருக்காது. அவங்க யார் என்ன நல்லது பண்ணாலும் சரி திமுக தான் ஓட்டு போடன்ற ஒரு சில இருக்காங்க. அங்கேருந்து போகல சார். இது யார் சார் பண்ணியிருக்கணும்? திமுக பண்ணியிருக்கணும் சார். அந்த பிஏலிவை கூப்பிட்டு ஏன் நீங்கள் அவங்களுக்கு பண்ணலை? இன்றைக்கி கிட்டத்தட்ட 35 லட்சம் ஓட்டு இன்றைக்கி அவங்களுக்கு போயிருக்குன்னு சொன்னாக்கா ஏன் அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் போய் சப்மிட் பண்ணலை? ஏன் சப்மிட் பண்ணல? அவங்களுக்கு அப்போ போட விருப்பம் இல்லை. மக்கள் இன்னைக்கு இந்த ஆட்சி மேலே அவ்வளோ அதிருப்தியில் இருக்கிறான். இன்னைக்கு 30 லட்சம் பேர் எனக்கு ஓட்டே வேணாம் போடாங்கிறான். ஏன்னா அவ்வளோ அதிருப்தி இந்த ஆட்சி மேலே. சி ஓட்டர்ஸே வேணாங்கிறான். நீங்கள் ஏபி கூட விட்டுடுங்க, சி ஓட்டர்ஸ் இன்னைக்கு வேணாங்க, எனக்கு தேவையில்லைங்க, நான் ஓட்டு போட்டு என்னங்க பிரயோஜனம் கேட்கறான். இப்போ 5000 ரூபாய் கொடுத்தது பயனடைகிறது சி ஓட்டர்ஸ் தானே. கண்டிப்பாக போகும். ஓகே, அப்போ ஓட்டா கண்ணு 1.31 கோடி 1.31 கோடி பேருக்கு இந்த 1000 ரூபாய் போகுது. அதில் கிட்டத்தட்ட 31 லட்சம் பேருக்கு உண்மையிலே ஓட்டு இல்லை. அதுக்கு காரணம் திமுக அரசு. அவன் ஓட்டு வேணாங்கிறான். உன்னால எனக்கு என்னடா லாபம்னு கேட்கறான். இன்னைக்கு வந்துட்டு கரண்ட் பில்லை விட வாடகையை விட கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சு. சொத்து வரியை விட வாடகையை விட சொத்து வரி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ எப்படி வாழ முடியும் மக்கள்? இங்கே வாழக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை. எந்த தொழிற்சாலையும் புதுசாக தொடங்கலை, எந்த துறையும் லாபத்தில் இல்லை. மாறாக ஒவ்வொரு ரேஷன் கார்டுலேயும் 1.5 லட்சம் ரூபா கடன் இருக்கு. இதுதான் இந்த அரசாங்கத்தோடைய சாதனை. இப்போ அடுத்து திமுக எலெக்ஷன் வேலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? யார் சொல்கிறா? கருத்து கணிப்புல. எந்த கருத்து கணிப்பு? சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புல அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கான எடுத்த அது சட்டசபைக்கான எடுத்த கருத்து கணிப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ சாணக்கியால கருத்து கணிப்பு எடுத்தாங்களே, அது யாருக்கு சொல்லுச்சு? அவர் மேல ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அதே தாங்க இந்தியா டுடே எத்தனை தடவை வந்துட்டு அவதூறு பரப்பி இருக்கிறாங்க இந்திய கூட்டணி மேலேயும் மோடி மேலேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க ஒரு சாராக தான் பண்ணுவாங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு சொம்பு அடிக்கிறது தான் இந்தியா டுடேயோடைய வேலை. அது எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்தியா டுடே எடுத்தது என்ன? அப்போ கூட இந்தியா டுடே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இன்னைக்கு எடுத்தா கூட இப்போ 245 இன்னைக்கு சீட்டு நம்ம எம்பி சீட்டு இருக்கும், 315 சீட்டை வெற்றி பெறுவார்கள். யார்? என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்படி ஒரு மனநிலையை மாற்றி வச்சிருக்கிறாங்க மக்கள்கிட்ட. ராகுல் காந்தி ஒரு ஹீரோ மாதிரியும் மோடி அவர்களை வில்லன் மாதிரி இங்கே காட்டி, இது இங்கே கூட திமுகக்கான ஓட்டு கிடையாது. ராகுல் காந்தி வந்தாக்கா நமக்கு நல்லது செய்வாருங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க இருக்கிறாங்க. அதுவும் தவறான எண்ணங்கள். அது ராகுல் காந்தி இங்கே ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, நல்லது செய்யக்கூடிய மோடியை வந்து ஜீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இதை செய்யறது இந்த திமுக கூட்டணி கட்சிகளும். ஏன்னா நீங்கள் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்க, கேரளாவில் கூட இன்றைக்கி திருவனந்தபுரத்தில் நம்ம மேயர் சீட் அடிச்சிருக்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே நபர் யாருனாக்கா அது மோடி தாங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி ஒரு மாற்று பிம்பத்தை இன்றைக்கி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மாற்று பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டு அந்த தைரியத்தில் தான் நாங்கள் 200 சீட்டை நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உடைக்கப்பட்டு விட்டது. கடந்த காலம் அப்படி இருந்துக்கலாம், ஆனால் இந்த காலம் அது உடைக்கப்பட்டு விட்டது. எப்போ வந்துட்டு இந்த
மோடியோட திட்டங்கள் வந்துட்டு முழு பணமும் மோடி தான் கொடுக்குறாருன்னு இவர் சொன்னார் இல்லையா, அந்த பட்ஜெட்லேயே தெரிஞ்சு போயிடுச்சு. எங்களுக்கு இதுக்கு பணம் தரல, அதுக்கு பணம் தரல, எதுக்குமே பணம் தரல, அப்போ எல்லாத்துக்கும் மோடி தான் பணம் கொடுக்குறாரா? அப்போ நீ என்ன பண்ற? அப்போ உன்னுடைய வருமானம் எங்கே போகுது? திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமை தொகை அந்த சி கேட்டகரி பீப்புள்ஸ் இவங்களை குறிவைக்கிறதுனால இந்த வருஷம் தேர்தல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது? சார் இப்போது மொத்தம் 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது சார். அதில் வந்து 1.31 லட்சம், 1,31 லட்சம் பேருக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகைன்றது கொடுத்துருக்காங்க. மீதி பேருக்கு அது இல்லை. ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்க, தகுதி படைத்தவர்கள் தகுதி இல்லாதவர்கள் சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு 90 லட்சம் பேர் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ படிப்படியாக இந்த 6 மாதத்தில் இந்த 40 லட்சம் பேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பெரும்பான்மையாக நம்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சி ஓட்டர்ஸ் கேட்டகரி தான். இன்றைக்கும் கூட ஏன் உங்களுக்கு ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்கல தெரியுமா? அவங்களாம் ஓரளவுக்கு யோசித்து ஓட்டு போடுவாங்க. அதே போல் ஏன் இந்த ஜாக்டோஜி அமைப்பு சார்ந்த இந்த அவங்களுக்கான தேவைகளை ஏன் செய்யலாம் தெரியுமா? அவங்களும் ஓரளவு யோசித்து ஓட்டு போடுவாங்க. அப்போது அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க என்ன பிரயோஜனம்? இப்போ 1.31 கோடி பேர் இருக்கவங்க நமக்கு முக்கியமா, இல்லை ஆசிரியர்கள் ஒரு 10 லட்சம் பேர் தான் இருக்கணும் அவங்களுக்கு முக்கியமா? அப்போ இவங்க என்ன எண்ணம் இவங்களுக்கு? நமக்கு இதுதான் முக்கியம். நமக்கு இந்த 1 கோடி பேருக்கு நம்ம கொடுத்துட்டாக்கா அதில் 50 லட்சம் ஓட்டுனாச்சும் நமக்கு வந்துருங்கிற ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எண்ணம். ஆனால் இந்த 10 லட்சம் ஆசிரியர்களுக்கு நீங்கள் காசை கொடுத்து என்ன நடக்க போகுது? நீ காசை கொடுத்தாலும் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா உன்னோட தேர்தல் வாக்குறுதி 4 வருஷமாக நிறைவேற்றாமல் இன்னி வரைக்கும் அவங்க போராடி கொண்டு இருக்காங்க. அவங்களை வந்து கைது பண்ணுறீங்க, அரெஸ்ட் பண்ணுறீங்க, பாத்ரூம் இழுத்து பூட்டுறீங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவளெல்லாம் அந்த படித்தவங்களே பண்ணுறீங்க. அப்போ அவங்க ஓட்டு போட மாட்டாங்கிற மனநிலைக்கு இவங்க வந்துட்டாங்க. அதே போல் அரசாங்க ஊழியர்களும் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிற மனநிலைமை வந்துட்டாங்க. அப்போ நாம் இவங்களுக்கு இந்த 1.31 லட்சம் பேருக்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். அப்போ பணம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். நம்ம திட்டங்களை வைத்து வெற்றி பெற முடியாதுன்றது திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கிறார். அந்த கட்சியும் தெளிவாக புரிஞ்சிருக்குது. அதனால தான் அவசரமாக இதை அறிவிக்கிறாங்க. இது இன்னைக்கு ஏங்க வரவு வைக்கிற வரைக்கும் யாருன்னா தெரியுமா? இன்னைக்கு காலையில் 5000 ரூபா வரவு வைக்கிற வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? முன்னாடி எதாவது அறிவிச்சிங்களா? எதாவது சொன்னீங்களா? சொல்லலை. அப்போ நீங்கள் திடீர்னு அறிவிச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யார் இருக்கா? அப்போ முடிவெடுக்கிற இடத்துல ஸ்டாலின் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு பேக் போன், ஏதோ ஒரு கம்பெனி அவருக்கு ஒர்க் பண்ணுது. இல்லை, இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒன்றும் தவறு அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லா கம்பெனியுமே ஒரு எலெக்ஷன் ஏஜென்சியை நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க. எலெக்ஷனுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ 2014 கூட எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறது வேற, மக்கள் நலத்திட்டங்களுக்கு கொடுக்கறது வேற. மக்கள் நலத்திட்டத்தையும் அவங்க தான் கொடுப்பாங்கன்னா நீ எதுக்கு முதலமைச்சராக இருக்கிற? அந்த கம்பெனி சிஇஓ முதலமைச்சர் ஆகிட்டு நீ ஆட்சி நடத்திட்டு போக வேண்டியதானே. அந்த கம்பெனி தான் எல்லாமே முடிவு எடுக்க போதும். நீ எதுக்கு முதலமைச்சர்னு கேட்குறேன். அவன் வந்து கிரெடிட் பண்ணிட்டு உங்ககிட்ட விஷயத்த சொல்கிறானா? அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறானா? அப்போ நீ யாரப்ப? அப்போ முதலமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கில் இருந்தன்னு அர்த்தம். எப்பவுமே ஒரு கம்பெனி என்ன பண்ணும்? அவர் வெற்றி பெற வைத்து விட்டு போயிடும். பிரசாந்த் கிஷோர் அதானே பண்ணார். திமுகவை 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிக்க வச்சுட்டு அவர் போயிட்டார். அதன் பிறகு அதை யார் இயக்குறாங்கிறதானே இப்போ கேள்வி. அப்போது நீங்கள் இன்னைக்கு பணத்தை போட்டுட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அப்போது இது என்ன மாதிரியான ஒரு ஆட்சிங்க? பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி.